கோவை பிரைம் டைம். கோவை ஆலாந்துறை அடுத்த காருண்யா நகர் அருகே குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட முன் விரோதத்தால் மூதாட்டி ஒருவர் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மத்திய சிறையில் இருந்த திருப்பூர் கைதி கார்த்திகேயன் திடீர் உடல்நலக் குறைவால் மயங்கி விழுந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய பாதிப்பால் உயிரிழந்தார். உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ராமநாதபுரத்தில் மூதாட்டி கொலையில் புது மாப்பிள்ளை கைது செய்யப்பட்டார். கொள்ளையடித்த நகையை விற்ற பணத்தில் மனைவியுடன் இன்ப சுற்றுலா சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் ஈரப்பதம் தேடி ஊர்வன உயிர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருகின்றன. கோவை கணுவாய் அருகே வீட்டின் குளியலறையில் 5 அடி மஞ்சள் சாரப்பாம்பு பதுங்கியிருந்தது. தகவலறிந்து பாம்பு பிடிப்பவர்கள் அதை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை ஆர்எஸ்புரம் மெக்கரிக்கர் ரோட்டில் சாலையோர பழமையான மரம் திடீரென வேரோடு சரிந்து சரக்கு வாகனத்தின் மீது விழுந்தது. ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். அருகில் இருந்த கார், இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. போலீஸ், தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார்.